மட்டும் தப்பித்தான். அவன் இடமிருந்த ஒரு சக்தி என்னவென்றால், ஆத்மாவை விட்டு மற்றொரு ஆத்மாவுடன் கலந்து அவர்கள் பெற்று வைத்திருக்கும் அந்த சக்தியினை முழுமையாக அவனே பெற முடியும். அந்த ஆத்மா முழுமையாக அழித்து விடுவான். அப்பொழுது எங்கள் குருநாதரின் குருநாதரான அவரின் உடல் உள்ளே சென்றான். பாதி உடலில் உள்ள ஆத்மாவினை கட்டுப்படுத்தினான். அந்த சூழ்நிலையில் எங்கள் குருநாதரான அவர் விழித்து கொண்டார். விழித்து அவர் உடலிலேயே அந்த நபரை அடைத்து வைத்தார். அதற்கு பிறகு அவர் கை காலினை அசைய விடாமல் செய்வதற்காக மந்திரக்கட்டினை போட்டார். அந்த மந்திரக்கட்டின் ஆயுள் காலம் 25 ஆண்டுகள் ஆகும். இதனால் எங்கள் குருநாதரின் குருநாதரான அவரும் அந்த தீய படையின் இருந்த அந்த படை வீரனும் சிறைப்பட்டு இருந்தான். அந்த கட்டு உடைவதற்கு முன்பே 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்கள் குருநாதர் அந்த கட்டினை மீண்டும்